nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. சபா நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, மண்டையில மத்தெல்லாம் அடிக்குதுடா. ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டு போயிடறாங்க. என் தலை தான் உருளுது. பொன்னாரம் பூவாரம். சார் 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 எதுக்குடா எத்தனை சாரு? சார் என்ன ஞாபகம் இல்லையா சார்? யாரா நீ? சார் அந்த சார் ஒரு நாள் உங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல சார். அந்த சாரா? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை சார். அது ஆங்கிலம் சார். மண்டை சூடுல இருக்கேன், டென்ஷன் ஆக்காத. இதுக்கெல்லாம் ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? திரும்பியும் சாரா ஓடுறான். சபா அதே வார்த்தையே திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்துறாங்களே, தலைவலிக்குதுடா, தலைவலிக்குது. என்னடா இப்பதான் அடிச்சு விரட்டி விட்டு உன்னைய மறு வச்சு திரும்பி வந்துருக்க? நான் வேற ஆளுனே. வேற ஆளா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. ரொம்ப ஃபீல் பண்ணி டென்ஷனாவே இருக்கீங்களே. ஆமா தம்பி, வாழ்க்கைனாலே போராட்டம் தானே, போராடி தானே வாழணும். போராட்டமா? சார கூட மன்னிச்சிருவேன், போராட்டத்தை நான் அனுமதிக்கவே மாட்டேன். பேசாம டென்ஷன் ஆக்காம போயிரு. ஏன்? கருப்பு பேக்க போட்டு பேசாதடா, எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. கழட்டி வச்சுட்டு ஓடிரு. கருப்பு பேக்கே எப்படி சொல்றீங்களே? 10 பேர் கருப்பு கொடியை தூக்கிட்டு கிண்டிய நோக்கி போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. யாரா அது கருப்பு கொடியை தூக்கிட்டு போறது? நம்ம பயிலுக்கு ஏன்டா எங்க ஆளுங்களே கோத்து விட பாக்குறேன். உங்களுக்கு ஒரு நியாயம். இவங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க இவ்வளவு இருக்கடா. எஸ்எஸ்மி சார், மறுபடியும் நீயாடா? சார் நானும் வேற ஆள் தான் சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னடா போறவனை நிறுத்தி தான் கேட்பியாத? பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருந்தீங்க. பெரிய மனுஷனா? சரி வா, என்ன சந்தேகம் உனக்கு? தாடி வச்சுக்கிட்டு யாராவது ஆட்டை கூட்டிட்டு இந்த சைடு போனாங்க. தாடி ஆடு இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. என்கிட்ட சரசம் பண்றதுக்குனே வருவீங்களா இப்படி? சார் எதுவுமே பிடிக்காதுன்னா என்னதான் சார் பிடிக்கும்? எனக்கு நைட்ல கூட சூரியன் உதிக்கணும், அதுதான் பிடிக்கும். அதுக்கு நீங்க நார்வே நாட்டுக்கு தான் தலைவரா போகணும். கிளம்புங்க. எது? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு 2 போராட்டங்கள் நடந்திருக்கு. போராட்டமா? தமிழ்நாட்டுலயா? வாய்ப்பே இல்லையே. எப்படி போலீஸ் அனுமதிச்சாங்க? ஆமா, கூட இருந்த கூட்டணி கட்சிகள் கேட்டாங்க, எதிர்கட்சிகள் கேட்டாங்க, கொடுக்கல. ஆனா திமுகவுக்கு மட்டும் அந்த பர்மிஷனை காவல்துறை கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அப்படி சொல்லு. ஆமா, அது வந்து ஒரு போராட்டம் தான் திமுக. இன்னொன்னு என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ஓகே. அந்த போராட்டம் என்னன்னா, நேத்து ஆளுநர் RN ரவி வாக் அவுட் பண்ணி போனாரு வந்த வேகத்துல சட்டமன்றத்துல இருந்து. அவரு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவையும் பாஜகவையும் அவரை காப்பாத்துறாங்க, அவங்களையும் கண்டிச்சு போராட்டம் அப்படின்லாம் சொல்லி ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியை கண்டிச்சு போராட்டம் நடந்திருக்கு. இதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆமா, அதுவும் வந்து சைதாப்பேட்டையில, சென்னையில வந்து போராட்டம் நடந்தது. அமைப்பு செயலாளர் RS பாரதி, MP கனிமொழி இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. கலந்த ஆளுநருக்கு எதிராக வந்து கருத்துக்கள்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து மாவட்ட தலைநகர்கள்லயும் போராட்டம்லாம் நடந்துச்சு. ஓகே. இதுதான் பாமக தலைவர் அன்புமணி அவர் என்ன கேக்குறாருன்னா, காவல்துறை வந்து பாரபட்சமா நடந்துக்கிறாங்க. பாமகக்கு பர்மிஷன் கொடுக்கல, திமுகக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து திமுக சில போராட்டம் பண்ண சில இடங்கள்ல சில பேர் பிரச்சனை பண்ணிருக்காங்க திமுக காரங்க, அவங்கள கைது கூட பண்ணலன்னா இந்த காவல்துறை எப்படி நடந்துக்குதுன்னு பாருங்கன்னு சொல்றாரு. ஓகே. ஆமா, ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு போராட்டம் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பேரணி டங்ஸ்டன், அந்த அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் வந்து இன்னைக்கு நரசிங்கப்பட்டியில இருந்து மதுரை தல்லாகுளத்துல உள்ள அந்த தலைமை தபால் நிலையம் அங்க வரையும் ஒரு பேரணி நடத்தி அங்க தர்ணா போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க. இது தபால் நிலையம் இந்த கனெக்ஷன்லாம் வச்சு பார்க்கணும். மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கோபத்துல இருக்காங்க அந்த மக்கள், அதை எதிர்த்துதான் ஒரு பேரணின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ சொல்லியிருக்காங்க காவல்துறை. இது என்னங்க உங்களுக்கு எதிராக பண்றோம், மத்திய அரசுக்கு எதிராக பண்றாங்க, அது கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து பேரணியை தொடருவோம் சொல்லி இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையிலே அந்த பேரணி ஆயிரக்கணக்கான மக்கள், விவசாய சங்கங்களை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பேரணியா போயிட்டு இருக்காங்க. ஆமா, குறிப்பா குடும்பமா மக்கள் வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, இப்படி ஒரு அழகான ஊர்ல, ஒரு சூழல் எழில்மிக்க இந்த ஊர்ல எங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் கெடுத்துட்டு இயற்கையை அழிச்சிட்டு நீங்க இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி மக்களே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. சோ எங்களுடைய கோரிக்கையை முடிகிற வரைக்கும் நாங்க போராட்டத்தை கைவிடுறதா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுல வந்து சீமான் இருக்காருல்ல, அவர் வந்து அரிட்டாப்பட்டிக்கும் போய் போராட்டம் பண்ணியிருந்தாரு. ஆனா வந்து இந்த ஆளுநர் விவகாரத்துல ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் வந்து சட்டமன்ற மரபை கடைபிடிச்சுதான் நடக்கணும், அவர் மீறிட்டே இருக்காரு, நீங்க சட்டமன்றத்தை விட்டு வெளியே போகாம தமிழ்நாட்டை விட்டே வெளியே போங்க அப்படின்னு அவரும் பேசியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடினோன்னா இரங்கல் தீர்மானம் மட்டும் வாசிச்சுட்டு ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. சபாநாயகர் அப்பாவோ அவரோட புகழ் வந்து அந்த இரங்கல் தீர்மானத்துல வாசிச்சிருந்தாரு. அதே மாதிரி EVK இளங்கோவன்,
காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்தாரு, அவரும் மறைஞ்சிருந்ததுனால அவரோட இரங்கல் தீர்மானமும் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வல்ல அவைக்கு ஒரு முன்னாள் பிரதமருக்கு இந்த மாதிரி ஒரு இரங்கல் தீர்மானம் தமிழ்நாட்டுக்காக அவர் நிறைய பண்ணியிருக்கும் போது அவர் வந்திருக்கணும் இல்லையா, எதிர்கட்சி தலைவரா அவரோட கடமையை சரியா செய்யலைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் ஏன் வரலங்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை பின்னாடி சொல்லுவோம். பட் ஈவிகே இளங்கோவன் இரங்கல் தீர்மானம், அதை ஒட்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் அறிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அதாவது 3வது இடைத்தேர்தலா 2வது இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஆமா, 2வது இடைத்தேர்தல். எத்தனை கோடியை கொட்ட போறாங்கன்னு தெரியல. இப்ப எல்லா கட்சிகளும் வந்து மும்முரம் ஆகிட்டு இருக்காங்க, வேட்பாளரை யாரை நிறுத்தலாம், எந்த கூட்டணி கொடுக்கலாம் அப்படின்ற கணக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து ஈரோடு மாவட்டத்துல ரைடும் போயிட்டு இருக்கு. எடப்பாடியோட நெருங்கிய உறவினர் ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போய் என்ன ராமலிங்கம் எப்படி இருக்குங்கிற மாதிரியே ஐடி வந்து கதவை தட்டியிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவர் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு கட்டுமான நிறுவனம் வச்சிருக்காரு. இந்த கட்டுமான நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஒரு பணம் வந்து 2016 கர்நாடகால பிடிபட்டதா சொல்றாங்க. கர்நாடகால அந்த டைம்ல ஒரு 152 கோடி ரூபாய் பிடிபட்டுச்சு. அது தொடர்பான ஒரு ரைடு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் நம்ம விசாரிச்சதுல கிடைச்சது. ஆனா ஐடி சொன்னாதான் என்னங்கிறது தெரிய வரும். பட் அவருக்கு சொந்தமான வீடு இடங்கள்ல வந்து ரைடு போயிட்டு இருக்கு. இவர் வந்து எடப்பாடியோட சம்பந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த ராமலிங்கம் ஒண்ணு விட்ட சம்பந்தி. ஆமா, அந்த மாதிரி ஒண்ணு விட்ட சம்பந்தி வீட்டுல இப்ப ரைடு போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி எடப்பாடிக்கு செக் வைக்கிறாங்க மத்தியில இருந்து. கூட்டணியை நோக்கி அவர் நகர்த்தி கொண்டு வரதுக்கான வேலை நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. செக் வச்சதுனாலதான் நகராம இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வராம இருந்தாரா? இல்லனாலும் இரங்கல் தீர்மானம் எல்லாம் வாசிக்கும் போது இப்ப நிறைய பேர் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. அந்த கணக்குல போயிட்டாரா இல்ல ஐயோ ரைடு வருதேன்னு சொல்லிட்டு இதா இருக்காரான்னு தெரியல. அவருக்கு மட்டும் செக் வைக்காம இன்னொருத்தருக்கும் வச்சிருக்காங்க. ஒரு செக்கு கிடையாது, 2 செக்கு. என்னன்னா, இந்த வேலை வாங்கி தர்றதா சொல்லி கடந்த ஆட்சியில பால்வரத்துறை அமைச்சரா இருந்த அவரா செந்தில் பாலாஜின்னு நினைச்சேன் கடந்த ஆட்சியில. ஆமா, பெரிய வித்தியாசம் இல்ல, ஒரு வார்த்தை தான் மாறி இருக்கு. ராஜேந்திர பாலாஜி இருந்தார் இல்லையா, அவரு வேலையை வாங்கி தரதா ஆவின்ல அரசு நிறுவனங்கள்லாம் வாங்கி தரதா சொல்லி கடந்த ஆட்சியில பணம் வாங்கி மோசடி செஞ்சுட்டதா சாத்தூரை சேர்ந்த ரவீந்திரன் அப்படிங்கிறவர் வந்து புகார் கொடுத்திருந்தாரு. அந்த விசாரணையை வந்து தொடங்கவே இல்லை காவல்துறை. அதனால என்ன பண்ணாருன்னா, உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்துட்டாரு. உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குற்றப்பிரிவு காவல்துறைக்கு வந்து உத்தரவிட்டாங்க. ஆனா குற்றப்பிரிவு காவல்துறை வந்து இப்போ வரைக்கும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணல. அதனால இவர் திரும்பியும் உயர்நீதிமன்றத்தை நாடவும், கோர்ட்டு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்களா, அப்ப நான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாத்தி உத்தரவிட்டாங்க. சிபிஐ முதல்ல தமிழ்நாடு போலீஸ் இவரை வந்து தேடிக்கிட்டு இருந்தப்பயே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, இப்ப சிபிஐனா நாடு விட்டு நாடு ஓடுவாரான்னு தெரியல. அடுத்து எஃபிஐக்கு மாத்திர போறாங்க. ஆனா இன்னொரு வகையில யோசிச்சு பார்த்துருப்பாப்ல, ஏற்கனவே இந்த வழக்கு கொடுத்து 3 வருஷம் ஆகுது, அப்பயே பெருசா நடவடிக்கை எடுக்கல. தமிழ்நாடு அரசாங்கமே தமிழ்நாடு போலீஸே விசாரிச்சிருந்தாங்கன்னா இந்த வழக்கு முன்னேறாம இருந்திருக்கலாம். இப்படி கொடநாடு வேலுமணி மீதான வழக்கெல்லாம் அப்படியே இருக்கும், அதே மாதிரி இது இருந்திருக்கும். இப்ப சிபிஐ கிட்ட வேற கொடுத்துட்டாங்க, நம்ம வேற கூட்டணியில இல்ல, என்ன பண்றது அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி ஃபீல் பண்றாப்லையா. ஓகே, அவருக்கும் அப்போ ஒரு செக் வச்சிருக்காங்க. அந்த டன்னு கணக்குல ஸ்வீட் வேற போச்சு. அதெல்லாம் இப்ப ஸ்வீட் பாக்ஸும் போறதும் பிடிபட மாட்டேங்குது, ஸ்வீட்டும் ஒன்றும் தெரியல. ஆனா வந்து இதுல என்னன்னா, எடப்பாடி ராஜேந்திர பாலாஜி 2 பேருக்கும் மத்தியில இருந்து ஒரு செக் வைக்கிறாங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தா, இப்ப சிபிஐ வழக்கு போச்சுன்னா அது மூலமாவும் செக் வைக்கலாங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இதுக்கிடையில அண்ணாமலை உறவினர் வீட்டுல வந்து ரைடு போச்சுல, ஒட்டஞ்சத்திரத்துல செந்தில்குமார். ஆமா, அவர் வந்து அண்ணாமலையோட அக்கா கணவர் சிவகுமாரோட பிசினஸ் பார்ட்னர், ஒரு பங்காளி வகையில சொந்தம்னு அவரே வந்து சொல்லியிருந்தாரு அண்ணாமலையே. சோ அவருக்கும் டெல்லி வந்து செக் வச்சிருக்காங்க ஐடி மூலமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அண்ணாமலைக்கே எந்த செக் சொல்ற, கையெழுத்து போட்டு அந்த செக் இல்ல, இவர் வந்து தன்னிச்சையா முடிவு எடுக்கிறாரு அண்ணாமலை. அதை தாண்டி வந்து நமக்கு நிறைய ஃபேக் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு சென்ட்ரலுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த செக் வந்து ஒரு மூவ் பண்ணிருக்காங்க டெல்லியில இருந்துங்கிற சில தகவல் எல்லாம் கூட வந்திருக்கு. ஓகே, செக் பாஸ் ஆகுமான்னு பாப்போம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து இந்த மாநில தலைவர்களை மாத்துறதுக்கான வேலையெல்லாம் பாஜக எல்லா மாநிலங்களையும் பாத்துட்டு இருக்காங்க. இங்க இவரை மாத்த வேணாம், ஒரு லைம் லைட்ல வச்சுப்பாரு கட்சி, ஏதாவது ஒண்ணு பண்ணி சாட்டையால அடிச்சோ ஏதோ பண்ணியோ லைம் லைட்ல வச்சுப்பாரு. ஒரு யங்ஸ்டரா இருக்காரு, இவருக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காரு. ஏடிஎம்கேக்கு எதிர் அரசியல் பண்ண கொங்குலையும் இருக்காரு. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கனால மாத்த வேணாம்,
ஆனா இவர் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செக் வைக்கணும்னு சொல்லி தான் ஐடி மூலமா ஒரு ரைட் நடந்ததாகவும் தகவல் இருக்கு. ஸோ ஒரே நேரத்துல எடப்பாடிக்கும் செக்கு, அண்ணாமலைக்கும் செக்காங்கிறது தான் நம்ம பார்க்கணும். கொங்கு பெல்ட்ல நடத்தப்பட்ட தாக்குதல் மாதிரி தெரியுது. பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து பேச ஆரம்பிச்சாருனாலே அப்படியே ஃபயர் பத்திக்க ஆரம்பிக்கும் அங்கங்க. தீப்பொறி ஹெச் ராஜா ஆமா, என்னமாச்சும் ஒண்ணு பேசி விட்டு போயிடுவார்ல. அது மாதிரி வந்து என்ன நடந்திருக்குன்னா, மதுரையில அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி சார்பா ஒரு உண்ணாவிரத போராட்டம், பிராமணர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் சொல்லி உண்ணாவிரதம்லாம் கொண்டு வந்தாரு அர்ஜுன் சம்பத். சரி, அதுல போய் கலந்துகிட்டாரு ஹெச் ராஜா. அவர் சொல்றது சரிதான், இந்த திராவிட மாடல் ஆட்சியில அதுக்கான எந்த அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்ல, திருநெல்வேலியில ஒரு பூணூல் அறுக்கப்பட்டதுலாம் சொல்லி பேசியிருந்தாரு. அது வந்து ஏற்கனவே போலீஸ் கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அது ஒரு நாடகம்னு. சரி, இருந்தாலும் ஹெச் ராஜா அதெல்லாம் பேசிட்டாரு. இது ஒரு பக்கம் சர்ச்சையாக, இன்னொரு பக்கம் வந்து எங்க அக்கா ஜெயலலிதா அப்படின்லாம் குறிப்பிட்டு ஆமா அதெல்லாம் பேசியிருந்தாரு. எங்க அக்கா ஜெயலலிதா வந்து கருணாநிதின்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு கருணாநிதியை வந்து கோச்சுக்கிட்டாரு, அவர் பேர் அதுதானே, நான்லாம் அப்படிதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ஃபுல்லா திராவிட மாடல் அரசை வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாரு அந்த இதுல. ஓஹோ, மதுரையை பரபரப்பாக்கி இருக்காரு. ஏன் சிரிக்கிறீங்க? பரபரப்புனா போராடுறாரு, அது ஒரு போராட்டம். அதுக்கு எப்படி அனுமதி கிடைச்சது அதுதான் தெரியலையே. கிடைக்காம வாங்காம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்ணாவிரத போராட்டம். பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு. பொங்கல் அன்னைக்கு யூஜிசி நெட் தேர்வு வந்து வச்சிருக்காங்க. யூஜிசி நெட் தேர்வுனா இந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தானே வைப்போம். இது என்ன யூஜிசி நெட் தேர்வு? புதுசா வைப்போம்டா, எங்களுக்கு பொங்கல் கிடையாது, உங்களுக்கு தான் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றாங்க. யூஜிசி நெட் தேர்வு இந்த விரிவுரையாளர்கள், கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு அவங்களுக்கான தேர்வு கரெக்டா பொங்கல் அன்னைக்கு வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களோட இதே பிரச்சனையா போச்சு. ஆனா அன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டு இருக்குங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அது லீவு கிடையாது போல. இங்க தென்னாட்டுல இருக்கிற தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல தான் வந்து இந்த முக்கியமான கொண்டாடப்படுது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நீங்க தேர்வு வச்சீங்கன்னா எங்க மக்கள் எப்படி தமிழர்களுடைய அந்த கலாச்சார நிகழ்வை எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வேற ஒரு நாள்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. ஓகே, கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ தள்ளி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வருஷம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், கடிதம் எழுதுவாங்க, அப்புறம் தள்ளி வைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி யூஜிசி பத்தி பேசும்போது அதிரடி மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லிட்டு அவங்க தான் இந்த இந்திய அளவுல இந்த பல்கலைக்கழகங்களை அதுக்கான அத்தாரிட்டியா வந்து யூஜிசி இருக்காங்க. ஓகே, அவங்க சில மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஆசிரியர்கள் நீங்க அவங்க படிச்ச விஷயத்துக்கு மட்டும்தான் ஆசிரியரா போக முடியும். இப்ப நான் வந்து மேக்ஸ் வந்து பிஎஸ்சி படிச்சு இஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், ஆனா வந்து பிஹெச்டி வந்து கெமிஸ்ட்ரியில பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரியை தான் நீங்க வந்து ஆசிரியரா நீங்க போக முடியும், அதை வச்சுட்டு மேக்ஸ் நீங்க போக முடியாது. இப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது என்ன விஷயம்னா, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர்னு சொல்லப்படுற துணைவேந்தர்கள் நியமனம் இருக்குல்ல, எப்பயுமே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கும் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில. இப்ப யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த துணைவேந்தரை தேர்வு செய்யறதுக்காக ஒரு குழு உருவாக்குவாங்க இல்லையா, அந்த குழுவை உருவாக்குறதுக்கு ஆளுநருக்கு முழு அதிகாரம் இருக்கு, 3 பேரையும் ஆளுநர் தான் நியமிப்பார் அப்படின்னு சொல்லி யூஜிசி ஒரு விதி மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அந்த விஷயத்துக்கு. ஆமா, ஏன்னா வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க இவங்க ஆளுநர் வந்து பாஜகவால நியமிக்கப்படுறாங்க, ஸோ அவங்க சித்தாந்த ரீதியான ஆட்களை போடுவாங்க அப்படிங்கிற பஞ்சாயத்து இருக்கு. இப்போ இப்படி ஒண்ணு வந்திருக்கு. ஆனா வேந்தர், அண்ணா பல்கலைக்கழகத்தோட வேந்தர் வந்து ஆளுநர் RN ரவி தான். அதை பத்தி அவர் பேசவும் இல்லை, அங்க போய் எதுவுமே விசாரிக்கவும் இல்லை. அந்த மாணவிக்கு நடந்த விஷயம் ஒரு தடவை நேர்ல போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் எந்த பேச்சுமே இல்லை. இதுவே வந்து அவர் கண்ட்ரோல் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல இப்படி நடந்துருச்சுன்னா அதுக்கு தனி அறிக்கை கொடுத்திருப்பாரு, என்னென்னமோ பேசியிருப்பாரு. இப்ப எதுவும் பேசல. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க மேக்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, அந்த மாதிரி டபுள் டிகிரி வச்சிருக்கவங்களா பிரதமர் ஆகிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எதுவும் தடை இல்லை. டீ விற்கிறவரா இருந்தா கூட நீங்க பிரதமர் ஆகலாம். ஓகே, ஆகலாம். தமிழ்நாட்டுல 2 பேருக்கு HMPV வைரஸினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஆனா அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு, இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, இந்த வைரஸ் இப்ப வந்தது கிடையாது, 2001 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் நம்ம சமூகத்துல இருந்திருக்கு அந்த வைரஸ். உலக நாடுகள்லயும் சரி, தமிழ்நாடு இந்தியாவிலயும் சரி, இந்த வைரஸினுடைய தாக்கல் எப்பயுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதனால பயப்பட வேணாம்னு சொல்றாரு. பொதுவாகவே இந்த வைரஸ் வந்து குளிர்காலத்துல அதிகமா பரவுமா, குளிர்காலத்துல எல்லாருக்குமே சளி காய்ச்சல்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இதுவும் ஒரு வைரஸ் தான்.
ஸோ ஆனா இதை வந்து கோவிட் அளவுக்கு எல்லாம் பில்டப் பண்ணி, ஏன்னா ஒரே ஒரு காரணம், சைனால வந்து இது அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னனால இது கோவிடோட கம்பேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப பயந்து உயிர் போயிருமோ அப்படிங்கிற அளவுக்குலாம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஆமா, அப்படிங்கறதான் மேட்ரு விஷயம். நீங்க சொன்ன அதேதான் அந்த டெய்லரும் சொன்னாருங்கிற மாதிரி இவர் ஜேபி நட்டாவும் சொல்லியிருக்காரு. ஆமா, பாஜக தேசிய தலைவர் அவர் ஏன் சொல்றாரு இதை அப்படின்னா, அவர் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். அவரை வந்து பயப்பட வேணாம், பதற்றம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல மா சுப்பிரமணியன் சொல்லும்போது தமிழ்நாட்டுல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, மாஸ்க் போடுறதெல்லாமும் அவசியம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு சேஃப்டிக்கு தான் அதெல்லாம், அதை தாண்டி எந்த ஒரு பதற்றமும் தேவையில்லை அப்படிங்கறத எல்லாருமே சொல்றாங்க. இந்த மெட்ரோல, ட்ரெயின்ல, பஸ்ல எல்லாம் போகும்போது இப்படி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே தும்முவாங்க, கை வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரீல்ஸ் பாக்குறதுலாம் ஆர்வம் இருக்கும். ஆனா இப்படி தும்முறதுனால ஹெச்எம்பிவின்னு இல்ல, எந்த ஒரு சளி காய்ச்சல் சாதாரண ஃப்ளூவா இருந்தாலும் எல்லாருக்குமே பரவும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மள எந்த ஒரு வைரஸாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. இன்னொரு விஷயம், சைனால வந்து ஐயோ அம்மா அப்படி பரவுது இப்படி பரவுது அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, பயங்கர தகவல் எல்லாம் பரவிட்டு இருக்கு. ஆமா, உண்மையாலே சைனால என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஐபிஎஸ் பாக்குற யாராவது அங்க சைனால இருந்தாலோ, இல்ல உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் யாராவது சைனால இருந்தாலோ, இல்ல ஜி ஜின்பிங்கே பாத்துக்கிட்டு இருந்தா கூட நீங்களே ஆமா சார், நீங்களே இருந்தா கூட ஒரு வீடியோ எடுத்து அங்க என்ன நிலைமை அப்படிங்கிறத imperfectshow@vigadan.com அப்படின்னு இந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்புங்க. நம்ம ஷோல வந்து மக்களுக்கு போட்டு காட்டுவோம். டெல்லியில ஆம் ஆத்மி ஆட்சியை தக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெல்லி தேர்தலுக்கான தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ஈரோடு கிழக்கு அப்பயே தான் இதுவும் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு 70 தொகுதிகளுக்கும், 8ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஆம் ஆத்மி வந்து அவங்க அதிஷி என்னை வந்து பாஜக அவமானப்படுத்திட்டாங்கன்னு நேற்று அழுது இருந்தாங்க. ஸோ அங்க ஒரு ஹை டிராமா போயிட்டு இருக்க மாதிரி குஜராத் ஆம் ஆத்மியிலையும் ஒரு பெரிய டிராமா வந்து போயிருக்கு. என்ன அப்படின்னா, அங்க வந்து ஒரு பெண்ணை வந்து அவதூறு பரப்பிட்டாங்கிற வழக்குல கைது பண்ணி அவங்கள ரோட்ல ஊர்வலமா கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த காவல்துறை. இதுக்கு பல கண்டனங்கள் வந்து வந்திருக்கு. ஏன்னா பாஜக வந்து ஒரு பெண்களை வந்து இப்படிதான் நடத்துவீங்களா, அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, ஊர்வலமா கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்லாம் இருக்கு. இதை எதிர்த்து வந்து குஜராத் ஆம் ஆத்மியோட தலைவர் அவர் தலைமையில ஒரு போராட்டம் நடந்தது. அவர் பேரு கோபால் இட்டாலியா. அவர் வந்து இந்த போராட்டத்துல பேசிட்டு இருந்தபோது அந்த பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அதை தாண்டி மோர்பி பால விபத்துல பல உயிர்கள் போச்சு, கள்ளச்சாராயம் முடிச்சு பல உயிர்கள் போயிட்டு இருக்கு குஜராத்ல, இது எதுக்குமே எங்களால் நீதி வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் டக்குன்னு பெல்ட்டை உருவி அவரே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தான் அவர் வந்து விசாரிச்சதுல தெரிஞ்சது அவரும் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆபீசர் அப்படின்ட்டு. ஓஹோ, பெல்ட்ல அடிச்சு பழகிட்டாங்க போல இருக்கு, லாக்கப்புக்குள்ள தள்ளு எல்லாம் அடிப்பாங்களோ எனக்கு போல இருக்கு தெரியல. ஆனா வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆபீசர் இருந்தாலும் ஐபிஎஸ் கிடையாது, கான்ஸ்டபிளா இருந்திருக்காரு. அதனால வந்து இவர் வந்து கான்ஸ்டபிள்ன்றதால பெல்ட், ஐபிஎஸ்ன்றதால சாட்டை அந்த மாதிரி போய். ஆனா என்னன்னா எதுவுமே ஒழுங்கா பட மாட்டேங்குது உடம்புல. ஆமா, இவர் கொஞ்சம் அடிச்சாரு. இவரையும் ஒருத்தர் பின்னாடி இருந்து வந்து கட்டி பிடிச்சு நிறுத்திட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த சல்மான் கான் வழக்கு இருக்குல்ல, சல்மான் கான் வந்து மான் வேட்டையாடிட்டாரு, அது எங்களோட புனித விலங்குன்னு சொல்லி பிஷ்னோய் அந்த குலத்தை சேர்ந்தவங்க, குறிப்பா லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் வந்து அவருக்கு எதிராக வந்து கொலை முயற்சிகள் வந்து அட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க. இதுல வந்து பாபா சித்திக் அப்படிங்கிற முன்னாள் மகாராஷ்டிரா அமைச்சர் வந்து கொல்லப்பட்டிருந்தாரு. அப்போ வந்து இப்போ விசாரிச்சு ஒரு 4500 பக்க அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா போலீஸ். அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, சல்மான் கான் தான் குறி, ஆனால் அவரை சுற்றி எப்பவுமே போலீஸ் இருந்துட்டு இருந்ததுனால பாபா சித்திக்கு வந்து நாங்கள் கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கைதானவங்க. ஓஹோ, தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யறதா? யாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அறிவிச்சிருக்காரு. தொடர்ந்து நெருக்கடிகள்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கோவிடுக்கு அப்புறம் கனடாவினுடைய பொருளாதாரம் வந்து கொஞ்சம் சிக்கலா இருந்துச்சு, விலைவாசி ரொம்ப உயர்ந்துருச்சு, அவங்க வீட்டு வாடகைலாம் ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்தியால இருந்து போனவங்களா பல பேர் வந்து சொன்னாங்க, அங்க போய் வீடு எல்லாம் வாடகைக்கு எடுக்க முடியல, அவ்வளவு காசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் வந்து வர ட்ரூடோ கவர்னர், நீங்க எங்களோட 51வது மாகாணமா வந்துருங்க இருந்தாரு, எங்களோட நீங்க வந்து இணக்கமா போல, இந்த புலம்பெயர்ந்து போறவங்க எல்லாம் தடுக்கல அப்படின்னா நாங்க கனடாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற எல்லா பொருட்களுக்கும் 25% டாக்ஸ் போடுவோம் அப்படிலாம் வந்து மிரட்டினாரு. இதை தாண்டி கூட இருந்த துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவங்களே வந்து ராஜினாமா பண்ணாங்க, அதிருப்தி தெரிவிச்சு. இவருடைய நடவடிக்கை சரியில்லை, பொருளாதார ரீதியா வந்து தவறா பண்ணிட்டு இருக்காரு. அது போக இந்தியா கூட வேற வந்து வாய்க்கா தகராறாச்சு. முடியுமா? மோதலாம் என்ன நடக்கும் பாருங்க. G1 ஜஸ்டின் ட்ரூடோ 0வா? ஆமா, அந்த மாதிரி போச்சு. ஸோ இந்த சிக்கல்கள் எல்லாம் தொடர்ந்து அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க
அவங்களுடைய சொந்த கட்சிக்குள்ளேயே வந்து அதிருப்தி அதிகமாச்சு. சரி நீங்க ரிசைன் பண்ணி தான் ஆகணும்னு அவங்களும் வலியுறுத்த அவர் நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் பதவியில இருந்து நீங்கள அடுத்த யாரு வந்து பிரதமர் ஆவாரு அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா அவர் வந்து அதுல இருந்து விலகுவார். மறுபடி லாக்டவுன் போட்டா நல்லா இருக்கும்ல? என்ன வேலை பாக்குறீங்க? கவர்மெண்ட் வேலை. தினம் சோத்துக்கு உழைக்கிற அன்றாடங்காட்சிகளுக்கு தான் தெரியும் லாக்டவுன் போட்டா வர வழி. மேடையில் தமிழ் மொழியை பாராட்டி பேசுவார். தமிழ் தாய் வாழ்த்து பாடல் போட்டால் எழுந்து ஓடுவார். அவர் யார்? வருஷம் வேகமா போகுதுன்னு கவலைப்படாம இஎம்ஐ குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சந்தோஷப்படுங்க. இப்படிதான் வாழ்க்கையை தேத்திக்கணும் போல இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவார்டு யாருக்கு வரும்? அவார்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓகே. ஐடில இருந்து அவர் சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் ரைட் பண்றதுனால இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட்ல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அதுவும் அவர் சொன்னதுதான் அது, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இப்ப அவரே திரும்ப அந்த மைண்ட் வாய்ஸ் அவரோட மைண்ட் வாய்ஸா இருக்கனால அதையே விருதா கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். நன்றி. நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.